கலாட்டா கடிதம். சிவாஜி ஆக்ட் கொடுத்தாரு, கல்ட்டா கல்யாணம் பார்த்துக்கிறியா? அத்த மாதிரி எதுனா இருக்குமா? என்னடா ராஜாமணி, எவ்வளவு சீக்கிரம் ஆபீஸ்ல வந்துட்ட? ஏதாவது லீவா இல்ல யாராவது செத்து போயிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இன்னைக்கு 12 மணி வாக்குல ஆபீஸ்க்கு ஒரு போன், பில்டிங்ல வெடிகுண்டு வச்சிருக்கதா. ஐயோ, வெடிகுண்டா? அடப்பாவீங்களா? அப்புறம் உள்ள வெடிகுண்டு இருந்ததாமா? எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு போலீஸ் டேவர் பண்ணிட்டாங்க. ஒரு ரூமா நாய் மோபம் முடிச்சிட்டு இருக்கு. இன்னும் முடியல? மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டியா? என் டிஃபன் பாக்ஸ் மோபம் பிடிச்சு நாய் வலு வலு கொலை ஆரம்பிச்சிருச்சு. டிஃபன் பாக்ஸ்ல வெடிகுண்டு இருக்கு முடிவு பண்ணி திறந்து பார்த்தாங்க. உள்ள தயிர் சாதம். நீ செஞ்சதாச்சே, நாய் விடுமா ஃபுல்லா சாப்பிட்டு விட்டுச்சு. அப்புறம் என்னாச்சு? தினமும் எனக்காக தான் அதுக்கும் ஆச்சு. என்னது? மோபம் பிடிக்க வந்த நாய் வந்த வேலையை விட்டுட்டு செம்ம கொரட்ட. சரி சரி, நான் ஒரு நிலை டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். ராஜாமணி, உனக்கு ஒரு லெட்டர் வந்துட்டுறேன். நான் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படும் நொண்டி இல்லை, கண்ணெதிரில் இருக்கும் கட்டழனுக்கு எங்கும் ஏந்திழாள் நான். ராஜாமணிக்கு எங்கும் என் நாட்டு ரான். ராஜாமணிக்கு எங்கும் என் நாட்டு ராணி ஒருத்தி. என் பெயர் எப்படி சொல்ல? என் பெயர் இதுதான். இப்போதைக்கு வாழ்நாள் பூரா உங்களோடு வாழ ஆசைதான். ஆனாலும் வாயிருந்தும் ஊமையாக நான். இது முதல் கடிதம். எழுதி முடிப்பதற்குள் நெஞ்சு வெடித்துவிடும் போல உணர்வு. நிறுத்திக் கொள்கிறேன் எழுதுவதைத்தான், ஏக்கத்தை இல்லை. மறுபடியும் தொடர்பு கொள்வேன். அன்புள்ள நீ இப்ப வந்த? உனக்கு வேர்த்து கொட்டிச்சே, அப்பவே வந்துட்டேனே. என்னடா வேணும்? தோ அந்த ஸ்டாம்ப் வேணும். ஸ்டாம்பா? எடுத்துட்டு போ. டேய் போடா. நான் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படும் நொண்டி இல்லை. அதே தெரிய பசனுக்குறான் பார். டே டே டே, அது லவ்ல தெரியலையா? அதுக்காக 30 தபா அதே பச்சிக்கினே இருந்தாக்கா அப்புறம் என்ன கதை நவர தேவல? ஷம்லா, ஒரு டவுட். என்ன? கல்கத்தாவில இருந்து சாஃப்ட்வேர் கொட்டேஷன்ஸ் பத்தியா? ஆபீஸ் வேலை பத்தி என்னைக்கு நான் பேசியிருக்கேன். அப்போ டயனா சார்லஸ் விவாகரத்து பத்தியா? சத்தியமா இல்ல. நான் கேட்க வந்தது என்ன பத்தி. எனக்கு வந்து லெட்டர் பத்தி. லெட்டரா? அதான் அந்த கல்கத்தா பிரான்ச்ல லெட்டர் வந்திருக்கு, அது பத்தி. ஆமாமா, எனக்கு வந்து லவ் லெட்டர் பத்தி தான் டவுட். அப்படியா? ஆபீஸ் வேலை எல்லாம் அப்புறம் தான்ப்பா. சொல்லுங்க, யார் இந்த ஜூலியட்? அதாம்மா தெரியல. பாரு, நான் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படும் நொண்டி இல்லை, கண்ணெதிரே இருக்கும் கட்டழகனுக்கு ஏந்தும் ஏந்திழார் நான். ராஜாமணிக்கு ஏங்கும் என் நாட்டு ராணி. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ராஜாமணி. ஆனா யார் எழுதியிருக்கான்னு தெரியலையே. அன்புள்ளன்னு போட்டுட்டு ரெட்டை முக்கலம் போட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? கோலம்னு புரியுது. ஒருவேளை கோதாவரி, கோமளம், கோகிலா இந்த மாதிரி கோல ஆரம்பிக்கிற பேரா இருக்குமோ? அப்படி யாருன்னு தெரியாது எனக்கு. கல்கத்தா பிரான்ச்ல லெட்டர் வந்திருக்கு. அது இந்த கோலத்துக்கு வேற அர்த்தம் இருக்குமா? ராஜாமணி, யாராவது யூத பெண்மணி எழுதியிருப்பாளோ? ஏன்னா இது இஸ்ரேல் நாட்டு கொடியில இருக்கிற சின்னம். உங்களுக்கு யாராவது இஸ்ரேலி பொண்ணு தெரியுமா? பிஸ்லேரியா? எனக்கு பிஸ்லேரி தாமா தெரியும். உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா உங்களை காதலிக்கலாம்னு? ஹார்ட்வேர் செக்ஷன்ல வேலை பார்க்கறால அம்புஜம், அவளதான் இருக்கணும். எப்படி சொல்றீங்க? அவ என்னை பார்த்து 7 வாட்டி சிரிச்சிருக்கா. நான் கூட தான் தினமும் உங்களை பார்த்து 7-8 வாட்டி என்ன 80 வாட்டி சிரிக்கிறேன். நீ டிஃபரன்ஸ் ஆம்லா. பக்கத்து சீட்டு ஃப்ரெண்டு, எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட தான் யோசனை கேட்குறேன்.
சாரி, அம்புஜா 7-8 வாட்டி சிரிச்சா. அப்புறம் என்ன, அவ தான் எழுதியிருக்கணும். இப்போ நீயே சொல்லுமா, என்ன பண்ணலாம்? நேரா ஹார்ட்வேர் அம்புஜத்துக்கிட்ட போய் உன் லெட்டருக்கு நன்றி, உன் காதலுக்கு நன்றி, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு அசட்டு வழிய வேண்டியது தானே? நோ, ஒருவேளை இந்த லெட்டர் அவ எழுதவே இல்லைன்னா முதல்ல அவர் ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது இல்லையா? அப்போ நீங்களும் அவளுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்களே, நான் கமிட்டலா. அதுக்கு என்ன ரியாக்ஷன் பார்க்கலாம்ல? லெட்டர்ல அவ பேரை போடலையே, நான் மட்டும் என் பேரை போட்டு ஏன் மாட்டிக்கணும்? ஓகே, இப்படிக்குன்னு ஒரு கிரீடம் படம் போடுங்க. ராஜாமணின்னு அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டா சரி. ஒரு கிரீடம் வரைஞ்சு பக்கத்துல ஒரு கோயில் மணி போடுறேன், ராஜா மணி. இதுக்கு பேரே தைரியமா எழுதிடலாம். அப்போ மன்மதன் அம்பு போடுறேன். செய் மன்மதா. அன்பே, ஏனோ உந்தன் பார்வையில் இழக்கிறேன் என்னையே. காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி, என் காதல் கண்மணி. அடடா, காதல் கூண்டுக்குள் அடங்குமோ? ஆசைப்பட்ட மனம் அம்போ என்று இருக்குமோ? காதலிப்பது தவறா? சூரியனும் நிலமும் தவறென்றால் காதலும் கடிதமும் தவறுதான். உன் உள்ளம் நன்கு புரிந்தது, என் அடக்கம் எங்கோ பறந்தது. உனக்காகவே நான் என்பதில் இதோ என் பதில். உன் அன்புள்ள அம்புக்குறி. ஸ்கூலுக்கு போகிற வேலை போஸ்ட் பண்ணிடு. கிடையாதா? அட பாவி, லெட்டர் போஸ்ட் பண்றது கூட வச்சுல தரணுமா? பொம்பளை பேருக்கு ஒரு லெட்டர்னா அம்புஜம். சரி சரி, உள்ள காட்டா இருக்கா, வீட்டுக்குள்ளே லஞ்சம், நாடு உருப்பிட மாதிரி தான். இந்த அப்படி மறக்காம லெட்டர் போஸ்ட் பண்ணு. ஐ, சத்திய சித்திரி ஸ்டாம்பு. என்னங்க, என்னமா ஆபீஸ் கிளம்புற? ஆமா, கவர்மெண்ட் சர்வெண்ட். கவர்மெண்ட் என்ன எந்த அலையில ஓடுது? ருக்மிணி, ருக்மிணி. ருக்மிணி, நான் ரெடி. கையை தூக்குங்க. ஏன்? ஐயோ, சட்டல கிழிச்சல் பார்க்கவே இல்லையா? அடா ஆமா. சரி, நான் போய் வேற மாத்திட்டு வந்துடுறேன், நீ அதுக்குள்ள தட்டை போடு. ஐயோ, அத லவ் லெட்டரு இவர் மாட்டிக்கு வரா பாவம். இல்லை, செவனே நேரில் பார்ப்போம். அன்பே, ஏனோ உந்தன் பார்வையில் இழக்கிறேன் என்னையே. காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி, என் காதல் கண்மணி. உனக்காகவே நான் என்பதில் இதோ என்பதில் உன் அன்புள்ள. பாவி மனுஷா, எத்தனை நாளா இது நடக்குது? ருக்மிணி, சாதம் போடு. ஆபீஸுக்கு சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடும். தெரியும், சீக்கிரம் போடும். ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. தெரியும், முக்கியமான வேலை இருக்கு. ருக்மிணி, ருக்மிணி, என்ன சத்தம், என்ன சத்தம்? ருக்குமணி, ருக்குமணி, என்ன சத்தம், என்ன சத்தம்? ருக்மிணி, நான் ஆபீஸுக்கு போயிட்டு வரேன். எங்க காணோம் அவளை? அவளுக்கு என்ன கோவம்? இவ யாரா இருக்கும்? இத்தனை வயசுல யாரோட ஆஃபர் வச்சிட்டு இருக்காரு?
சின்ன வீடு செட்டப் நடக்குதா? மகாதேவா எட்லாட் நான் வரேன். படிக்கிற பேப்பர் மறைக்க கூடாதா? இதை மறைச்சிட்டேன் சார். ராமநாத் சார், ஈராக் யூஎஸ் சண்டை வந்துடும் நினைக்கிறீங்களா? வராது. டென்ஷன் கிரியேட் பண்ணுவானே தவிர வார் வராது. கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுற மாதிரி கடைசி வரைக்கும் சண்டை வராது. ராமநாதன் சார், ஒரு ரூல் ரெஃபர் பண்ணோம். அக்கவுண்ட் கோட் புக் கொஞ்சம் வேணுமே. அக்கவுண்ட் கோட் புக்கா? அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் ஸ்பீக்கிங்னு போட்டிருக்கான் கடங்காரன். போய் பேசிட்டு வந்து எடுத்து கொடுக்குறேனே. உனக்கு இல்லாதா? சரி சார். அலமேலு, குளிச்சுட்டு தலையை தோட்டிட்டு அப்படியே வந்துட்டியா? இல்லை இதே தான் முடி அலங்காரமா? போங்க சார். மிஸ்டர் ராஜாமணி, அம்புஜத்துக்கு லெட்டர் போட்டாச்சா? அதெல்லாம் டிலே பண்ணுவேனா? லோக்கல் தானே. மத்தியானம் 1 மணிக்குள்ள அம்புஜன் கைக்கு வந்துடும் லெட்டர். அக்கவுண்ட் கோடு கேட்டியா? நீங்க செலுத்திட்டு வந்தீங்க. அலமையில 100 வாரத்துக்கு நானே வந்து வாங்கியிருப்பேன். ஏன் நான் இங்க வரக்கூடாதா? பாரு, it is my pleasure. அன்பே, ஏதோ உந்தன் பார்வையில் காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன மூடி, என் காதல் கண்மணி. உள்ளம் எனக்கு நன்கு புரிந்தது. என் அடக்கம் எங்கோ பறந்தது. உனக்காகவே நான் என்பதில் இதோ என்பதில் உன் அன்புள்ள. ராமேஸ்வரம் போறப்போ பாம்பனாறு குறுக்க வந்த கதை மாதிரி இருக்கு. போஸ்ட்மேன் போறான். அம்புஜத்துக்கு லெட்டர் போகுது. எலக்ட்ரிக் ஷாக்கா இன்ப அதிர்ச்சியான்னு பார்க்கணும். புக்கோல முட்டு போட்டா ரூல்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துட்டியா? பார்த்துட்டேன் சார். சின்ன ரெஃபரன்ஸ் தான். உனக்காகவே நான் என்பதில் இதோ என்பதில் உன் அன்புள்ள. கொஞ்சம் இருக்குமணிக்கிட்ட சொல்லவா? ஆசைதான் ஐயாவுக்கு. நல்ல சிரிப்பானி கூத்துல இது. இவரு புள்ளாண்டா இந்த லவ் லெட்டர் இவருக்கு வந்து இது பாத்தியா? தான் வேடிக்கைங்கிறது. உனக்காகவே நான் என்பதில் இதோ என்பதில் என்ன கவித்துமா சொல்லிட்டடி அலமேலு கள்ளி. ஆனா நீ கல்யாணம் ஆனவ. இந்த சமூகம் மட்டும் ஒத்துக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி, காதல் கண்மணி. கல்யாண வயசுல புள்ள இருக்கான் உனக்கு. ஏண்டா தடியா, உனக்கு காதல் வரியா? இன்னும் வீட்டுக்கு போலியா? எல்லாரும் போகட்டும்னு வெயிட் பண்ண. கொஞ்சம் பேசணும்.
அதான். அப்படியா? எனக்கும் பேசணும் நிறைய. உக்காரு. முதல்ல ரொம்ப நர்வஸா இருந்தது தெரியுமோ? இருக்காதா பின்ன, எனக்கும் அப்படிதான் சார் இருந்தது. அலமேலு, உன் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. எனக்கும் தான். அதனால தான் ரொம்ப தயங்கி தயங்கி பேசுறேன். இதை பத்தி யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் தப்பு இல்லையா சார்? ஆமாமா, ஒரு நேரம் தப்புதான்னு தோணுது, இன்னொரு நேரம் என்ன தப்புன்னு தோணுது. இல்ல சார், நமக்குள்ள ஒரு முடிவுக்கு வரணும். ஏன்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப வெக்கக்கேடு. கரெக்டு சார். மனசுக்குள்ள 1000 இருக்கலாம், ஆனா கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தானே புத்திசாலித்தனம் இந்த வயசுல, அதுவும் நம்ம பொசிஷன்ல இல்லையா? நான் நினைக்கிறேன் நீ அப்படியே சொல்ற. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சாரி சார். நான் தான் சாரி சொல்லணும். அப்ப நான் கிளம்புறேன் சார். என்னால மேலும் உன் இதயத்தையே விட்டு போற மாதிரி இந்த ஹேண்ட்பேக்கை விட்டுட்டு அலமேலு ஹேண்ட்பேக் விட்டு போறியே. காலையிலேருந்து ஒரே ஃபீவர். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இது ஒரு கனவா நினைச்சு நான் மறந்துட்டேன். நீங்களும் அதை மறந்துடுங்க சார் ப்ளீஸ். ₹100 சில்லற இருக்காவா? இல்லை சார். இருந்தா ₹5 கொண்டு தரேன். சரி சார். டார்லிங், ஆபீஸ்ல இருந்து எப்போ வந்த? ஆட்டோக்காரனுக்கு ₹5 தரணும், சில்லற இல்ல. என் ஹேண்ட்பேக்ல இருக்கு பாருங்க. உன் ஹேண்ட்பேக்கா? என்ன மிஸ்டர் ராஜாமணி, என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்றும் வேண்டாம். அப்ப ஏன் குட்டி போட்டு போன மாதிரி குறுக்கும் நெடுக்கும் நடந்துட்டு இருக்கீங்க? நானா? நீங்க தான் 7:30 மணி ஆயும் ஆஃபீஸ் விட்டு கிளம்பாம. என்ன சொல்றீங்க? இனிமேலும் நம்ம நடிச்ச பிரயோஜனம் இல்லை. என் லெட்டர் கிடைச்சதா? என்ன லெட்டர்? லவ் லெட்டர். வாட்? என்ன வாட்? அன்பே, ஏனோ உந்தன் பார்வையில் இழைக்கிறேன் என்னை. காற்றுக்கு என்ன வேலை, கடலுக்கு என்ன மூடி, என் காதல் கண்மணி. இந்தாங்க காஃபி. என்ன அப்படி பாக்குறீங்க? இந்தாங்க. என்னடா அது? அண்ணி என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாளா? அவளே கேளு. நீயே சொல்ற ராஜாமணி, இந்த வயசுல அப்படி ஒரு சம்பளம் வேணுமா அவருக்கு? ஏன் இப்படி ஹிஸ்டரி அந்த மாதிரி பண்ற? அப்பா கிட்ட கேட்டியா நீ? எதை கேட்கணும்?
கையும் கலவ பிடிப்பேன். கையும் கலவ. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? எதையோ நினைச்சிட்டு இப்படி கூப்பாடு போடுறீங்க. என்னடா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? சொல்றேன். உன்னை கையும் களமா பிடிச்சிட்டு அப்புறம் சொல்றேன். நான் என்ன நகை திருடினா இல்ல உங்க அம்மா மாதிரி பட்டுப்புடவை திருடினா? கையும் களமா பிடிக்கிறதுக்கு எங்க அம்மா பத்தி அவாண்டமா சொல்ல பல்ல உடைச்சிருவேன். பட்டுப்புடவை கட்டி திருடினா ஏதோ ஒரு வாட்டி ஹோட்டல்ல டம்ளர் எடுத்து மடியில வச்சுக்கிட்டா மாட்டிக்கிட்டா. டம்ளர் இது ஒண்ணா? இரு ஒண்ணு கையும் களமா பிடிக்கிறேன். இரு அந்த கழுதை யாராவது இருக்கட்டும், நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு. தனியார் துப்பறியும் நிறுவனம் அப்படின்னா என்னல? துப்பு தொலைகிற கம்பெனி. மிஸ்டர் தம்பு எப்போ வருவாருங்க? அடடே, ருக்மணி அம்மாவா? ஆறுமுகம், நீ எப்படி இங்க? நீங்க எப்படி இங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். ஒன்றும் இல்லை. என்ன தேட நான் சொல்லுவேன். என்னங்க வீட்டுல ராமநாதன் சாருக்கு உடம்பு சரியில்லையா என்ன? உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட எல்லாம் போயிருப்பேன். என்னத்த சொல்ல, அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு சொன்னா உன்னால நம்ப முடியுதா? உங்களுக்கும் துரோகம் நடந்திருக்கா? உன்கிட்ட சொன்ன என்னப்பா? என் உடம்பரப்பு மாதிரி நீ. எங்க வீட்டுக்காரரு யாரோ ஒரு பொம்பளை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா, அவர் ஆபீஸ்ல இருந்து கொண்டு வந்த புக்ல ஒரு லவ் லெட்டர் பார்த்தேன். உங்க வீட்டுக்காரரா? ஐயோ, என்ன இல்லாம தான் உங்களுக்குமா? ஏன், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் வீட்டுக்காரி ஒருத்தனை வச்சுட்டு இருக்காளு? ஹேண்ட்பேக்ல லவ் லெட்டர் பார்த்தேன். கள்ள காதல சொன்னா வெக்க கேடு. அலமேலுவா? அடிப்பாவி. ரொம்ப நாள் நடக்குது போல் இருக்குங்க. அசிங்கம் அசிங்கம். இதுக்கு தான் சொல்றது, காலா காலத்துல ஒரு குழந்தை பெத்துக்கோன்னு சொன்னனே, கேட்டியா நீ? ஆமா, அது யாரு? அதான் அந்த கள்ள புருஷன். அது யாருன்னு கையும் குளமா பிடிக்கத்தானே துப்புரி கம்பெனிக்கு வந்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் என் வீட்டுக்காராவது ஆம்பளை, ஒரு பொம்பளை இப்படி கேடு கட்டு போவாளோ? ஆமா, லெட்டர்ல என்ன எழுதிருந்தது? இங்கிலீஷ்லயா தமிழ்லையா? தமிழ்ல தான் கொட்டை டைப் படிச்சிருந்தது. டைப் படிச்சிருந்ததா? ஆறுமுகம், சொல்லலானா சொல்லு. பேச்சு தமிழா, கவிதை நடையா? அன்பே, ஏதோ உந்தன் பார்வையில் இழக்கிறேன் என்னையே. என்ன என்ன? இல்லைங்க, லெட்டர்ல எழுதிருந்துங்க. காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி, என் காதல் கண்மணி. காதல் கூண்டுக்குள்ளே அடங்குமா? ஆசைப்பட்ட மனம் அம்போன்னு இருக்குமா? காதலிப்பது தவறா? அப்புறம் நான் சொல்றேங்க, ஆசை வைப்பது தவறா? உன்னுள்ளம் நன்கு புரிந்தது, என் அடக்கம் எங்கோ பறந்தது. உனக்காகவே நான் என்பதில் இதோ என்பதில் இப்படிக்கு மன்மதம்பு. கரெக்டா? ஆமாங்க, வார்த்தைக்கு வார்த்தை அதே தாங்க. எங்க வீட்டுக்காருக்கு வந்த லெட்டர் இல்லைங்க, இது என் பொண்டாட்டிக்கு வந்த லெட்டருங்க. அலமேலுக்கா? அப்ப அதை எப்படி முடிஞ்சுது? அது முள்ளுல விழுந்த சேலைய பைய தானே எடுக்கணும். இந்த லெட்டர் ரொம்ப எப்படி வந்துச்சு? ருக்மணி வீட்டுக்காரர் தான் என்கிட்ட கொடுத்தாரு, அக்கௌண்ட் கோட் புக்ல வச்சு. ஐயோ, பொய் அலமேல தான் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போற அக்கௌண்ட் கோட் புக்ல இதை வச்சு திருப்பி கொடுத்தா. சார், பல்லு உடைப்ப அப்புறம். எங்க வீட்ல ஆபீஸ் புத்தகத்துல இருந்தது ஏன் கண்ணால நான் பார்த்தனே. நான் தான் அந்த புக்குக்குள்ள வச்சேன். அட பாவி, நான் கொடுத்த கார்டு போஸ்ட் பண்ணவே இல்லையா? ஸ்டாம்புக்கு போய் கவரை கிழிச்சிட்டேன். அதப்பா ராஸ்கல், என்கிட்ட அப்பப்ப கைக்கூலி வாங்கிட்டு திருட்டு படவா. இது யாருக்கு எழுதின லெட்டர் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். உங்க பிள்ளைதான் எனக்காக எழுதின லெட்டர் இது. ஆனா என்கிட்ட வராம எங்கெங்கயோ சுத்தி இருக்கு. அப்பா செமார. என்ன ஷாமலா, சொல்லிட்டு சொல்லு. அம்புச்சு உங்களை பார்த்து சிரிச்சாங்கிறதுக்காக இப்படி ஒரு லெட்டர் எழுதி கன்னத்துல அற வாங்கிட்டு வருவீங்களா? நீ தானே ஷாமலா அட்வைஸ் பண்ண. ஐயோ, நான் உங்களுக்கு வந்த லவ் லெட்டர் தான் பதில் எழுதி பாருங்கன்னு. அப்போ எனக்கு வந்து லெட்டர் எழுதுனது யாரு? உனக்கு தெரியுமா? ஆறு பாரு, ஆறா இருக்கும். இன்னும் மேல தெரியல கிருஷ்ணா பேட்ட. இந்த மாதாலே அந்த முதல் லெட்டரை இவருக்கு எழுதியிருக்கோம். அதான் இப்படி சிரிக்குது. ஆமா, நான் தான் எழுதுனேன். You love me? எஸ். உங்க
மனசு புரிஞ்சிக்கவே முடியல. லெட்டர் எழுதி பார்ப்போமேன்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் அம்புஜத்து மேலே ஒரு கண்ணு வச்சிருக்கிறது புரிஞ்சது. அதனால தான் சட்டுன்னு நான் பின்வாங்கிட்டேன். என்ன ஷாமலா, பக்கத்து சீட்ல இருக்கிறோம் ஐ லவ் யூ இந்த ரெஜிஸ்டர்ல எழுதி இப்படியே நீட்டு விட்டுட்டு கல்கட்டா பிரான்ச்ல ரெட் போகுது. ஏன் வந்து காட்டல? இதுல இருந்து உனக்கு இன்னும் தெரியுது நீதி இன்னும் தெரியுது. ஆபீஸுக்கு போறவங்க ஆபீஸ்ல ஆபீஸ் வேலையை தவிர மிச்சம் எல்லாத்தையும் செய்யறாங்க. அது இல்ல பத்தப்பட காதல் விஷயத்த கடிதாசுல சொல்லி நேரத்தை தொங்க விடாம ஸ்ட்ரைட்டா பாட்டிக்கிட்டே விட்டுருங்கிறாங்க. உங்களுக்கு தெரிந்து விடைபெறுவது கிருஷ்ணாம்பேட்டை கிட்டப்பா பக்கமடை முத்தப்பா.